வாழைப்பழம் இருந்தா இப்படி ஒரு ரெசிபிய ட்ரை பண்ணிருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வீட்ல எல்லாரும் நல்லா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்றதுக்கு நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். நேந்திரப்பழத்த நல்லா தொலிய எடுத்துட்டு, கத்திய வச்சு நான் இப்போ கோடு போடுற மாரி கோடு போட்டு நல்லா சென்டரில் மட்டும் குட்டியா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ண வச்ச எல்லா பழத்துலையும் இதே மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பழத்துல நடுவுல வந்து தேங்காய் துருவல வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டு ஒரு பவுலில் கோதுமை இல்லை மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இது மேலே வந்து இந்த பழத்தில் கோட்டிங் மாதிரி கொடுக்கணும். அப்படி தான் உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். தவால நெய் விட்டு நெய் உருகுனதும் நம்ம ரெடி பண்ண வச்ச வாழைப்பழத்தை ஒன்று ஒன்றா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு எடுத்தீங்கன்னா உண்மையான வாழைப்பழம் ரோல் ரெடி. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்ற குழந்தைங்க கூட 2 பழம் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இது குழந்தைகளுக்கு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஒல்லியாக இருக்க பசங்க கூட நல்லா அமுல் பேபி மாதிரி ஆயிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.